நீ எல்லாத்தையும் கேட்குறல்ல, நான் ஒரு கேள்வி கேட்குறேன், எல்லாத்தையும் நீ நீ இதை கொண்டு வா, நான் அதை கொண்டு வா, நான் அதை எடுத்துக்க மாட்டேன், இதை எடுத்துக்க மாட்டேன், இப்படிலாம் நீ சொல்கிறல்ல, ஏன் உங்ககிட்ட எதுவுமே இல்லையா? 2021 சென்சஸ் எடுக்கல, கொரோனா. 2001 சென்சஸ் எடுத்தியா இல்லையா? எடுத்த. 2011 சென்சஸ் எடுத்தியா இல்லையா? சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துறேன், சொல்லாம கொள்ளாமடைய எடுத்த. அதை வச்சு தானே நேஷனல் பாப்புலேஷன் ரெஜிஸ்டர் கொண்டு வர என்பிஆர், தேச மக்கள் தொகை பதிவேடு. அதில் இருப்பான்ல, சென்சஸ் டோர் டு டோர் பண்ணதில்லை. தேர்தல் ஆணையம் ஒருபோதும் வந்துட்டு எனுமரேஷன் ப்ராசஸ் வந்துட்டு டோர் டு டோர் பண்ணது இல்லை. கட்சிகள் தான் பண்ணி சேர்த்துருக்கிறான் நம்மள எல்லாம். புரியுதுங்களா? நான் என்ன கேட்குறேன், என்பிஆரை வச்சுக்கிட்டு அது இருக்குது இல்லை அரசு ஆவணம், அதை கொடுத்து சரி பண்ண வேண்டியதானே? ஏன் என்பிஆரை பற்றி பேச மாட்டேங்கிற நீ? ஆனால் என்ஆர்சியை பற்றி பேசுகிற, நேஷனல் ரெஜிஸ்டார் ஆஃப் சிட்டிசன்ஸ். ஏன் நீக்கணும்? அதுதான். அதனால தான் இதெல்லாம் பிடிச்சிக்கிட்ட எதிர்கட்சிகள் காற்றா எல்லாத்தையும் கொண்டு வாடா அப்படின்றா. ஞானேஷ்குமார் அவரை வந்து இப்போ நாடாளுமன்றத்திலேயே போஸ்டர், எதிர்கட்சிகள்லாம் எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக போஸ்டர்லேயே எஸ்ஆர்னு ஞானேஷ்குமார் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சொல்ற மாதிரியும், அவரை சங்கிலி போட்டு இழுத்துட்டு போறது மாதிரியும், மோடி இழுத்துட்டு போறது மாதிரியும் ஒரு போஸ்டரை டிசைன் பண்ணி நாடாளுமன்ற வளாகத்துல பிரச்சாரம் பண்றாங்க. அது சரியானதா? அது ஒரு தேர்தல் ஆணையம் வந்துட்டு இந்திய அரசமைப்பின்படி இண்டிபெண்டன்ட் கான்ஸ்டிடியூஷனல் இன்ஸ்டிடியூஷன். தேர்தல் நடத்துறது அது வேலை, இது யாரும் கட்டுப்பட வேணாம். ஆனால் ஞானேஷ்குமார் எப்படி நியமிக்கப்பட்டார்? அவர் அமித்ஷா மோடியினுடைய தேர்வு. ஏன்னா 3வது ஆளா நீதிபதி இல்லை, தூக்கியாச்சு. சட்டத்தில் திருத்தம் பண்ணி தூக்கிட்டான். 3 பேர் இருக்கணும், ஒருத்தர் உச்சநீதிமன்ற நீதிபதி, இன்னொருத்தர் பிரதமர், இன்னொருத்தர் எதிர்கட்சி தலைவர், 3 பேர் சேர்ந்து தேர்ந்தெடுக்கணும். ஆனால் அந்த நீதிபதியை வந்துட்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியை நீக்கிட்டாங்க. மோடி அரசு திருத்தம் கொண்டாந்து நீக்கிட்டாங்க. நீக்கிட்டு அந்த இடத்துல ஒரு கேபினெட் ஆஃபீஸர் போடுறாங்க, அந்த இடத்துல அமித்ஷா உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்தாலும் 3வது ஆளுக்கு வேலை இல்லை. ராகுல் காந்தி போனார், அதுக்குள்ள ஞானேஷ்குமார் அப்படின்னு சொன்னாங்க, முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அப்படிப்பட்டவர் யாரா இருக்கும்? 2வது இப்போ இங்கே நீங்கள் பார்த்துருவீங்க எத்தனை முறை தமிழ்நாடு தேர்தல் அதிகாரி, டிஎன் எலக்டோரல் ஆஃபீஸர் அனைத்து கட்சி கூட்டம் போடுறாரா? இப்படி தேர்தல் நடத்த போகிறோம், இப்படி வாக்காளர் பட்டியல் ரிவிஷன் நடந்துகிட்டு இருக்குது, 1ஆம் தேதி வெளியிடுவோம் ஜனவரியில் அப்படிலாம் சொல்கிறாரா? பீகாரில் எஸ்ஐஆர் பண்ணுறது தொடர்பாக எங்கே நீங்கள் அனைத்து கட்சி கூட்டம் போட்ட?